ரங்கநாதர் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் ரகுநாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கதை தான் இது. உதயம் அசோசியேட்டுங்கிற ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர் இருக்கிறாரு. அவருக்கு எப்போவுமே வேலை தான். எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடுங்கிறதா அவரோட ஒரே எய்ம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அவரோட வீடு இருக்குது. ஆனாலும் கூட கோயிலுக்கு அடிக்கடி அவர் போனதில்லை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் அவருக்கு பர்த்டே. அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவங்க இன்றைக்காவது கோயிலுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இன்றைக்காவது கோயிலுக்கு போக வேணும் அப்படின்ட்டு அவர் பைக்கில் போகிறார் கோயிலுக்கு. அங்கே போனால் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐயா சார் தர்மம் போடுங்கன்னு. இவருக்கு அதிலெல்லாம் இஷ்டமே கிடையாது. பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாரு கோயிலுக்குள்ளே போனப்போ சரியான க்யூ. ஏகப்பட்ட பேர் க்யூவில் சுற்றி வந்துகிட்டே இருந்தது. ஒரு அரை மணி நேரம் நின்னப்போ இவர் ரொம்ப டயர்டாகிட்டார். இவரால் நிற்கவே முடியல. ஒரு சமயத்தில் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டார். கீழே விழ போனவர் டக்குன்னு அப்படியே கீழே உட்காந்துட்டார். தூண் இருந்தப்போ அதில் சாஞ்சு உட்காந்துட்டார். அப்புறம் மறுபடியும் அவருக்கு எந்திரிக்கவே தோணலை. அப்புறம் அமைதியாக கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டார். அப்புறம் கண்ணை மூடி உட்காந்தப்போ இது வரைக்கும் வராத எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே மின்னல் மாதிரி வந்து போயிடுச்சு. சாமி கும்பிட எல்லோரும் கோயிலுக்குள்ளே வர்றாங்க. அவங்கள பிச்சைக்காரங்க பிச்சை கேட்குறாங்க. ஆனால் உள்ளே போய் சாமி கும்பிட்றவங்க சாமிக்கிட்ட இதை செய், அதை கொடுன்னு கையேந்துறாங்க. அப்படி பார்த்தா பிச்சைக்காரங்களும் அவங்களும் ரெண்டும் ஒன்று தானே. இப்போ வர்றவங்களும் ஒன்று தான், வெளியிலேருந்து பிச்சை கேட்குறவங்களும் ஒன்று தான். அப்போ நாம் கடவுளுக்கு கீழே தான் இருக்கிறோம். அவர் கொடுக்குற நிலைமையில் தான் இருக்கிறாரு, நம்ம வாங்குகிற நிலைமையில் தான் இருக்கோம். இப்படி மாறி எண்ணங்கள் அவருக்கு பலமாக ஓடிட்டே இருந்தது. இப்படி ஓட அவர் மனசு ரொம்ப லேசாச்சு. இது வரைக்கும் அது மாதிரி அவருக்கு ஆனதே கிடையாது. அடடா, இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தார். இனிமேல் நாம் வாங்குகிற சம்பளத்தில் கொஞ்சமாக தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உதயமாச்சு. அவர் மைண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சார். அவர் கோயிலுக்குள்ளெல்லாம் போகலை. அவர் வெளியே ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டார். உள்ள ரங்கநாத சாமி அமைதியாக சிரிச்சிட்டு இருந்தார்.